ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூசணி விதை அது சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் தீமைகள் அதனோடதெல்லாம் பார்க்கலாம். வாங்க, மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூசணி விதைகள் பம்கின் சீட்ஸ் மெக்னீஷியம், துத்தநாகம், இரும்பு மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஊட்டச்சத்து மிகுந்த சூப்பர் ஃபுட் ஆகும். இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி, நல்ல தூக்கத்தை தந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவது உடல் வலிமை மற்றும் ஹார்மோன் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பூசணி விதைகளின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள். இதய ஆரோக்கியம். பூசணி விதைகளில் உள்ள மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் உள்ள அதிகப்படியான துத்தநாகம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. அதே சமயம் இரும்புச்சத்து சோர்வை போக்குகிறது. தூக்கத்தை மேம்படுத்துதல். இதில் உள்ள ஈட்ரிப்ரோட்டோபன் என்ற அமினோ அமிலம் மற்றும் மெக்னீசியம் நல்ல தூக்கத்தை பெற உதவுகிறது. புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக ஆரோக்கியம். தர்பூசணி விதை. ஆண்கள் பூசணி விதைகளை சாப்பிடுவது புரோஸ்டேட் சுரப்பி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. பூசணி விதை. எலும்பு வலிமை. மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரித்து ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறது. பூசணி விதை. எடை மேலாண்மை. நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகமாக இருப்பதால் இதை உண்பது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. சர்க்கரை அளவு கட்டுப்பாடு. நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பூசணி விதைகள் உதவுகின்றன. முடி மற்றும் தோல் ஆரோக்கியம். பூசணி விதை எண்ணெயில் உள்ள சத்துக்கள் முடி மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. சாப்பிடும் முறை. பூசணி விதைகளை வறுத்து சாலட்களில் சேர்த்தோ அல்லது அப்படியே சிற்றுண்டியாகவோ சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பூசணி பழம் கொடுக்கக்கூடாது. இதனுடைய நம்ம தர்பூசணியோட என்னென்ன சாப்பிட்டா எப்படி பூசணி விதையை சாப்பிடுவதுன்னு பார்க்கலாம். பூசணி விதைகளை பச்சையாகவோ வறுத்தோ அல்லது நீரில் ஊற வைத்தோ மணி நேரம் ஒரு கைப்பிடி 20-30 கிராம் வெறும் வயிற்றில் அல்லது சிற்றுண்டியாக சாப்பிடலாம். இவை சாலட், ஸ்மூத், சூப் ஆகியவற்றில் தூவியோ அல்லது லட்டு போன்று செய்தோ சாப்பிடுவது சுவையானது மற்றும் சத்தானது. பூசணி விதைகளை சாப்பிடும் சிறந்த முறைகள். வறுத்து எண்ணெயில் சேர்க்காமல் அல்லது சிறிது ஆலிவ் எண்ணெயில் போட்டு உங்களாம். லட்டு பேக்கிங். பூசணி விதைகளை பொடித்து தேன் மற்றும் பிற நட்ஸ் உடன் சேர்த்து லட்டாகவோ அல்லது பிஸ்கட் குக்கிங் தயாரிக்கும். முக்கிய குறிப்புகள். அளவு. ஒரு நாளைக்கு சுமார் 30 கிராம் கைப்பிடி சாப்பிடுவது போதுமானது. நேரம். காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது அதிக ஆற்றலை தரும். பூசணி விதை பொடி செய்முறை. பூசணி விதையை எப்படி பொடியாக செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பூசணி விதை பொடி சத்தான மற்றும் சுவையான ஒரு பொடியாகும். இது சாதம் மற்றும் இட்லி, தோசையுடன் சாப்பிட சிறந்தது. இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் வலிமையை கூட்டவும் உதவுகிறது. பூசணி விதைகளை உலர்ந்தது 1 கப். தேவையான பொருட்கள். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 4-5 காரத்திற்கு ஏற்ப, பூண்டு 3-4, கறிவேப்பிலை 1 கைப்பிடி, சீரகம் 1 தேக்கரண்டி, பெருவெங்காயத்தூள் சிறிது, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 1 தேக்கரண்டி. செய்முறை. வறுத்தல். ஒரு வாணலில் பூசணி விதைகளை சேர்த்து பொன்னிறமாகவும் வரை கருகாமல் வறுத்த தானியாக எடுத்து ஆற வைக்கவும். மசாலா வறுத்தல். அதே வாணலில் சிறிது எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், சீரகம், கறிவேப்பிலை மற்றும் பூண்டு சேர்த்து நன்கு சிவக்க வறுக்கணும். பொடித்தல். வறுத்த பொருட்கள் மற்றும் பூசணி விதைகளை ஆறியதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு மற்றும் பெருவெங்காயத்தை சேர்த்து கொரகொரப்பாக பொடித்து கொள்ளவும். சேமிப்பு. ஆறிய பொடியை ஒரு காற்று புகாத டப்பாவில் வைக்கவும். இப்படி தான் பூசணி விதையோட பொடி செய்யணும். எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்காங்க. பூசணி விதை பொடி. பூசணி விதை தீமைகள். பூசணி விதைகள் ஆரோக்கியமானவை என்றாலும் அதிகமாக உட்கொள்ளும் போது
செரிமான கோளாறுகள், வயிறு வலி, வாய்வு, மலச்சிக்கல், அதிக கலோரிகளால் உடல் எடை அதிகரிப்பு மற்றும் ஒவ்வாமை போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம். தினமும் 30 கிராம் அளவிற்கு மேல் சாப்பிடுவது அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பூசணி விதை சாப்பிடுவதால் ஏற்படும் முக்கிய தீமைகள்: செரிமான பிரச்சனைகள். பூசணி விதைகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வயிறு உப்புசம், வாய்வு தொல்லை மற்றும் வயிற்று வலி ஏற்படுமா. உடல் எடை அதிகரிக்குமா. இதில் அதிக கலோரி மற்றும் கொழுப்பு சத்து கொண்டவை இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடையை அதிகரிக்க செய்யுமா. ஒவ்வாமை. சிலருக்கு பூசணி விதைகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தி தொண்டை எரிச்சல் மற்றும் இருமல் அல்லது தலைவலியை தூண்டலாம். இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு குறைவு. மலச்சிக்கல். பாதுகாப்பான பயன்பாடு. இந்த பூசணி விதையோடது எல்லாமே பெனிஃபிட், தீமைகள், பயன் பண்ணுறது, பூசணி விதையோட பொடி எப்படி செய்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.